செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். இதுக்கு பூண்டு கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு கடுகு தாளிப்புக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், புதினா எல்லாத்தையும் போடணும். போட்டதுக்கப்புறம் இது பூண்டு ரெசிபி அப்படின்றதுனால கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தியாக போட்டுக்கணும். இதுக்கு பேர் பருப்பு பூண்டு சாதம்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சியாக செய்கிறேன்னா இந்த சாதம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பு பூண்டு சாதத்துக்கு கொஞ்சம் பூண்டை நல்லா சுட்டு உரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பூண்டு எல்லாம் நல்லா வணங்கணும். ஏன்னா பருப்பு பூண்டு சாதம், அதனால அங்கே பக்கத்தில் வந்து ரைஸும் பருப்பும் போட்டு வச்சுருக்கேன் குக்கரில். இங்கே தாளித்து கொட்டி நம்ம விசில் போட்டுக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும் கம்மன்னு. அதே டைமில் உங்களுக்கு டக்குன்னு பசிக்கு ஒரு ரெசிபி ஆச்சுன்னு பாருங்களேன். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ரைஸ் போட்டேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு. அடுத்தது நம்ம வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணுற பொடி இருந்தால் போட்டுக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். பட் நான் வந்து இந்த பருப்பு பூண்டு சாதத்துக்கு கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் அந்த இதுக்குள்ளே போட்டுட்டு சாதத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணியாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு இதில் உப்பு போட்டுக்கோங்க. இப்படி எடுத்து இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபுட்டுன்னா பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு தக்காளி சாதம் மாதிரியும் இருக்காது, அரிசி பருப்பு சாதம் மாதிரியும் இருக்காது. ஒரு பூண்டு ஃப்ளேவரோட ஒரு டேஸ்டான சாப்பாடு. ஒரு நைட் டைம் அப்படி சாப்பிட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ நல்லா வணங்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நம்ம மசாலா பொடி, சோம்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி போட்டுக்கலாம்னு வைங்களேன். அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஆயிலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த லவங்கப்பொடி. அது இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வேண்டி லைட்டாக மிளகாப்பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். அது இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன், டொமேட்டோ, கார்லிக்கு, அப்புறம் மின்ட்டு, கோரியண்டர் அண்டு ரெட் சில்லி இது நம்ம போட்ட அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே இப்போ வந்து பக்கத்தில் இந்த குக்கரில் போட்டுட்டு ஒரு கிளறி ஒரு 2 விசில் போட்டோமா உங்களுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். பூண்டு ரைஸு ரெடி ஆயிடும். நான் உங்களுக்கு ரைஸில் போட்டுட்டு ரைஸ் ஆன பின்னாடி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்
இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த தக்காளி வந்து எப்பயுமே நல்லா கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் நல்லா கிடைக்கும். சாப்பாட்டில் வந்து உறங்கும். அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் மேட்ச் பண்ணி போடுறோம். இதை நல்லா மேட்ச் பண்ணிட்டோம். உங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியும், இந்த பூண்டெல்லாம் அப்படியே மேலே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த கிரேவியை பார்த்தா தெரியும். இதில் எடுத்து போட்டுருங்க. போட்டு தான் நம்ம வந்து விசில் விட போகிறோம். இந்த பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன். நீங்கள் ஒன்றே சொல்லாதீங்க அரிசி பருப்பு சாப்பாடு இது தக்காளி சாப்பாடு, அது கிடையாது. இதில் பூண்டு ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து பூண்டு சாதம் தான். அதில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக உப்பு கொஞ்சம் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த ரைஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் வேகும்போது விசில் வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டோமா, உப்பும் பார்த்தாச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கு. இதுக்கு வந்து விசில் போடுறாங்க. அவ்வளோதான், 3 விசில் வரட்டும். உங்களுக்கு காமிக்கிறேன். பூண்டு சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாசமே பாருங்க செமையாக இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.